ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத் என்று நீங்கள் சொல்லி வருகிறீர்கள். ஆனால் சில ஆதாரங்களின் அடிப்படையில் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மாற்று கருத்து உடையவர்கள் எங்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்தில் ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், யாராவது ஒருவர் அனாதையுடைய சொத்துக்கு பொறுப்பேற்றிருப்பாரையானால் அந்த சொத்தை வியாபாரத்தில் பயன்படுத்தட்டும், இல்லைன்னா ஜக்காத்தை அதை சாப்பிட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அப்ப அனாதை சொத்தை ஜக்காத்து சாப்பிட்டு விடும் என்று சொன்னால் வருடா வருடம் ஜக்காத்து கொடுத்தால் தானே அனாதை சொத்து சாப்பிட முடியும். ஒரே ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தால் அனாதை சொத்துல ஒரு 2.5% தானே குறையும், அதுக்கப்புறம் குறைய வாய்ப்பு இல்லையே. இந்த ஹதீஸ்ல இருந்து வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்று எங்களை நோக்கி அவர்கள் கேட்கிறார்கள். இதான் அவங்க கேட்டிருக்கிற கேள்விகள் பட்டியல்ல முதலாவது கேள்வி. இதுல பல விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. முதலில் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நாம் ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தால் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த ஹதீஸ், அதாவது அனாதையுடைய சொத்துக்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறாரோ அவர் அந்த சொத்தை வியாபாரத்தில் பயன்படுத்துங்க, அப்ப லாபம் வந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்தில் பயன்படுத்தாம வச்சுக்கிட்டே ஜக்காத்து கொடுத்தீங்க என்று சொன்னா முதல்ல அழிஞ்சு போய் அனாதைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படின்னு வருஷம் ஜக்காத்து கொடுத்து 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 அழிஞ்சிரும்னு சொல்றது அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் நம்பகமான ஹதீஸ் தானா என்பதை முதல்ல பார்க்கணும். இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா திருமதிங்கிற நூல்ல 641வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எந்த ஹதீஸை ஆதாரமா காட்டி இவங்க சொல்றாங்களோ அனாதை சொத்துக்கு பொறுப்பேற்றவர்கள் அதை வியாபாரத்தில் பயன்படுத்தட்டும், இல்லைனா ஜக்காத் அதை சாப்பிட்டு விடும் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில 641வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸிலேயே வேற நூல் சான்றுக்கு நம்ம போக வேணாம். திருமதியிலேயே ஒஃபி இஸ்னாதிஹி மகாலுன், அவரே திருமதி இமாமே இந்த ஹதீஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறார், இதனுடைய அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அன்னல் முசன்னா பின் சப்பாஹ், முசன்னா பின் சப்பாஹ் என்றவர் வழியாக இந்த செய்தி வருகிறது. அவர் யுலஅஃபு, அவர் பலவீனமானவராக ஆவார். அல்லது யுலஇஃபு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை அவர் இருக்கிறதுனால பலவீனமாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி திருமதி இமாம சொல்றாங்க. அப்ப திருமதியில இந்த ஹதீஸ் வருது, பதிவு செய்திருக்கிற திருமதி இமாம் சொல்றாங்க இந்த முசன்னா பின் சப்பாங்கிறவர் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது, அந்த ஆளு சரியில்லை, அவர் பலவீனமான ஒரு ஆள்னு சொல்லி திருமதி இமாம சொல்லிடுறாங்க. அப்ப இது பலவீனமான செய்தி ஆயிரும் பொழுது இதை சான்றாக வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல ஹதீஸ் தரமான ஹதீஸா, நம்பகமான ஆட்கள் வழியா வந்திருக்குதாங்கிறத ப்ரூஃப் செய்யணும். இது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இன்னும் சில நூல்கள்ல திருமதி இல்லாம வேற சில நூல்கள்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. அது என்ன நூல்னு கேட்டா, தாரகுத்னி அப்படிங்கிற நூல்ல 2வது வால்யூம்ல 110வது பக்கத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இஹ்ஃபலுல் யதாமா ஃபீ அம்வாலிஹிம், அனாதைகள் சொத்துக்களை நீங்கள் சொத்துக்கள் விஷயத்தில் அனாதைகள் பேணுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். லா தஅகுல்ஹு ஜகாத், ஜகாத்தை சாப்பிடாத அளவுக்கு நீங்கள் அதை பேணிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அம்ர் இப்னு ஷுஐப் அவர்கள் தம்முடைய பாட்டனார் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வழியாக அறிவிக்கிற ஒரு செய்தி தாரகுத்னிங்கிற ஒரு நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. 2வது வால்யூம்ல இது இருக்கிறது. 110வது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக காட்டலாம். அவங்க உங்கள்கிட்ட சொன்னவங்க எந்தெந்த நூல்ல வருதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அனாதை சொத்தை வியாபாரத்தில் பயன்படுத்துங்க சாப்பிட்டோன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கேள்வி கேட்டவங்க, மாற்று கருத்து உடையவங்க. நான் எந்தெந்த நூல்ல வருது அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப தாரகுத்னிங்கிற நூல்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாரகுத்னியில வரக்கூடிய அறிவிப்பாளர்ல மின்தல்ந்து ஒருத்தர் வர்றார். இவர் வழியாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இவரை பொறுத்த வரைக்கும்
இவரும் பலவீனமான ஒரு ஆள் என்று சொல்லி ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் தம்முடைய தல்ஹீசுல் ஹபீர் என்ற நூல்லையும் இன்னும் ஏராளமான அஸ்மாவுர் ரிஜால் அதாவது அறிவிப்பாளர்களை பற்றி பேசக்கூடிய நூல்களையும் இந்த ஆள் சரியில்லை, ஒன்னும் சன்னா பின் சப்பாங்கிறவர் இந்த செய்தியை சொல்றார், அவரும் ஏற்கத்தக்க ஆள் கிடையாது. மிந்தல்ங்கிறவர், மிந்தல் பின் அலிங்கிறவர் இதை சொல்றாரு, அவர் நம்பகமானவரான்னு கேட்டா அவரும் நம்பகமானவர் இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இதே ஹதீஸ் தபரானி அவர்களுடைய முஅஜமுல் அவ்சத்ங்கிற நூல்ல, அவ்சத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அதுலயும் என்ன வர்றாருன்னு கேட்டா இந்த மிந்தல்ங்கிற ஒரு ஆள் தான் அதை அறிவிக்கக்கூடியவராக வருகிறார். அப்ப அதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை. அதனால அதுவும் சரியா போச்சா. அதுக்கப்புறம் இந்த செய்தி தாரகுத்னி அவர்கள் தன்னுடைய நூல்ல பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த கருத்தாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார்களேயானால் அது ஆதாரம் இல்ல அப்படின்னு தாரகுத்னியே சொல்றாரு. அஸ்ஸஹீஹு அன்னஹு மின் கலாமி உமர், இது உமருடைய சொந்த கருத்து என்பதுதான் சரியான பேச்சே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதற்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே போல தாரகுத்னியுடைய அறிவிப்பாளர்கள்ல மிந்தல் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதே மாதிரி உபைதுல்லாஹ் பின் இஸ்ஹாக் என்பவரும் அதுல வர்றாரு. ரெண்டு ஆள் வர்றாங்க, மிந்தல் ஒரு ஆள் வர்றாரு, அவரும் சரியில்லை. உபைதுல்லாஹ் இப்னு இஸ்ஹாக் என்று ஒருத்தர் வர்றாரு பாருங்க, அவரும் பலவீனமானவர் அப்படிங்கிறாங்க. இப்னு ஹிப்பான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சம்பந்தப்படாததெல்லாம் நபிகள் நாயகத்தோட சேர்த்து சொல்லக்கூடிய ஆள் இவர் என்று அளவுக்கு அவரை விமர்சிக்கிறாங்க. மனப்பாடத்தில் ரொம்ப மோசம், ஒன்னொரு கொண்டு மனப்பாடம் பண்ணி சொல்லுவார், சூகுல் ஹிஃப்ல் உள்ளவர் என்றும் இவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒண்ணாச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்புல தாரகுத்னியில வருகிறது. அதுல இந்த மிந்தல்ங்கிறவரோ உபைதுல்லாஹ் இப்னு இஸ்ஹாக்கோ வரல, வேற ஒரு ஆள் வழியா வருது. அதுல என்ன வர்றாருன்னு கேட்டா அஸ்ரமின்னு ஒரு ஆள் வந்துடுறாரு. அனாதை சொத்தை நீங்க வியாபாரத்துல யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா ஜக்காத்து கொடுத்து அது முடிஞ்சிடும் என்று சொல்லக்கூடிய கருத்தில் வர்ற ஹதீஸ் திருமதியில வந்தா முசன்னா பின் சப்பாக வர்றாரு, அது சரியில்லை. தாரகுத்னில வந்தா மிந்தல் பின் அலின்னு வர்றாரு, அது சரியில்லை. அதே தாரகுத்னில உபைதுல்லாஹ் பின் இஸ்ஹாக்ங்கிற ஒரு வழியா வர்றாரு, அவரும் சரியில்லாம போயிடுறாரு. முஅஜமுல் அவ்சத்ல வர்றாரு, மிந்தல்ங்கிற வழியாகத்தான் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. தாரகுத்னியில இன்னொரு அறிவிப்பு வருகிறது, அதுல என்னன்னா அஸ்ரமின்னு ஒரு ஆள் வர்றாரு, அவரும் சரியில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதனால அந்த செய்திகளையும் நம்ம ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் முஅஜமுல் அவ்சத்ல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அதாவது இதுதான் இதே கருத்தில் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறதாக வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஃபுராத் பின் முஹம்மது பின் ஃபுராத் அல் அப்தி என்பவர் அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் லிசானுல் மீசான்ல ரஹபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வகான லைஃபன் முத்தஹிமன் பில் கிذبி, இவர் பலவீனமானவர் மாத்திரம் இல்ல, பொய் சொல்வதாக இவர் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிறார். அவ மாரூஃபன் பி, அல்லது பொய்யர் என்று நன்கு அறியப்பட்டவராக இருந்தார். அதனால இட்டுக்கட்டி பொய் சொல்லக்கூடியவர் வழியாக அறிவிக்கிற ஒரு செய்தி முஅஜமுல் அவ்சத்ல வருகிறது. அது 4வது வால்யூம்ல 264வது பக்கத்தில் இருக்கிறது. ஹதீஸ் நம்பர்ல சொல்வதாக இருந்தால் 4152வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப அனாதை சொத்தை நீங்கள் வியாபாரத்துல பயன்படுத்துங்க, அப்பதான் ஜக்காத்தினால அது குறையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால வருஷம் கொடுக்கிறது தான் அந்த விளங்குறதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு எடுத்து வைக்கிற இந்த ஹதீஸ் எதுவும் சரியில்லை. தப்ரானில வர்றதும் சரியில்லை, தாரகுத்னில வர்றதும் சரியில்லை, திருமதியில வரக்கூடிய அறிவிப்பும் சரியில்லை. தாரகுத்னில 2 வருது, 2 அறிவிப்பும் சரியில்லை. தபரானியுடைய அவ்சத்ல 2 வருது, 2மே சரியில்லை. நல்ல நம்பகமான ஏற்கத்தக்கவர்கள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படலைங்கிறதுனால ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் இதை நிராகரித்திருக்கிறார்கள் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முடிஞ்சு வச்சா இது முதல்ல வளைக்கணும். முதல்ல எடுத்து வைக்கிற ஹதீஸ் சரியா இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் யாரிடத்துல போய் தாவா செய்து யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டார்களோ அவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த ஹனபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹனபி மதுஹபுடைய நூல்கள்ல ஒரு சட்டம் இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தெரிந்து கொண்டேதான் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் நான் சொல்ல வர்றேன்.
ஹனபி மதுஹப் நூல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம இடத்துல அனாதை சொத்து ஒருத்தன் பொறுப்பாளியா இருந்தான்னு சொன்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாதுங்கிறாங்க ஹனபி மதுஹப்ல. இது சரியான ஹதீஸ் அவங்க ஏத்து இருந்தாங்கன்னு சொன்னா வருஷம் கொடுக்கறதுக்கு மட்டும் ஆதாரம் காட்டுறீல்ல. உங்க மதுஹப்புடைய நூல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அனாதை சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, அனாதை அவன் விவரம் தெரிஞ்சு கொடுத்துக்குருவான், அவன் சொத்துக்கு நம்ம எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது என்றுதான் ஹனபி மதுஹப்புடைய நூல்களில் ஃபத்வாவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அனாதை சொத்துக்கு நம்ம பொறுப்பேற்று இருந்தோம்னு சொன்னா அதுக்கு ஜக்காத்து நாம கொடுத்துடக்கூடாது. அவன் விவரம் தெரிஞ்சவன பெரிய ஆள் ஆனவன இந்த மாதிரி உனக்கு ஜக்காத்து கடமை எல்லாம் இருக்குப்பான்னு சொல்லணும். அவன் சொத்துக்கு அடுத்தவன் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பது ஹனபி மதுஹப்புடைய அபிப்பிராயம். இந்த ஹனபி உலமாக்களை தான் நீங்கள் பார்த்திருப்பீங்களா, ஹனபி தான் பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க தாவா பண்ணக்கூடிய நேரங்கள்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அனாத சொத்தை இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு வருஷம் கொடுக்கணும்னு நீங்க பேசுனீங்களே, ஆனால் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அனாத சொத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்றாங்களே மதுஹப்ல, அதையே நீங்க கவுண்டர் பண்ணல, அதையும் அவங்க மறுக்கல. அவர்களுக்கே தெரியும் இது பலவீனம். அவர் இந்த பலவீனமான இந்த ஹதீஸ் மட்டும் ஆதாரமா இருக்குமே, ஆனால் அனாதை சொத்துல ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அனாதை சொத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிக்கொண்டு எதை இல்லைன்னு சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸை கொண்டு சாதகமான ஒரு விஷயம் வரும்பொழுது ஆர்குமெண்ட் வைப்பார்களே, ஆனால் அவர்கள் மனமுரண்டாக வேண்டும் என்று இதை சொல்லுகிறார்கள் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒன்னும் அது சரியில்லாத ஹதீஸ், இரண்டாவது சரியில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருக்கிறது, இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அனாதை சொத்தை நீங்க வியாபாரம் பண்ணுங்க, இல்லன்னா ஜக்காத்து திண்டு முடிச்சிருங்கிறீங்க. இதுல வருஷம் எங்க இருக்குது? ஏன் மாசம் கொடுத்தா தான் சீக்கிரம் தின்ற ஜக்காத்து? வருஷம் கொடுத்தால் ஜக்காத்துல காலி ஆயிருமா? வருஷம் கொடுத்து காலியாவதை விட மாசம் கொடுத்தீங்க அனாதை சொத்துக்கு ஜக்காத்து இன்னும் சீக்கிரம் காலி ஆயிரும்ல. 10 வருஷத்துல காலி ஆகுற, 1 வருஷத்துல காலி ஆயிருமா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இதுல இருந்து மாசம் கொடுக்க வேண்டும் என்று தெரிகிறது நான் சொல்றேன்னு வைங்க, ஏத்துக்குவீங்களா நீங்க? அது எங்க இருக்கு மாசம் கேட்பீங்க. நான் திருப்பிட்டு கேட்கிறேன் வருஷம் எங்க இருக்குது? நீங்க வருஷம் சொல்லுவது நீங்க திணிக்கிறீங்களா? ஹதீஸ் முதல் சரியில்லாத ஹதீஸ். உங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் வருஷங்கிற கருத்தை திணிச்சு இருக்கிறார்கள். ஹதீஸ்ல இல்ல. அனாதை சொத்தை ஜக்காத்து கொடுத்து காலியாயிரும். வருஷம் கொடுத்தா தானே காலியாகும். லைஃப்ல ஒருக்கா கொடுத்தா இப்படி காலியாகும் கேட்கிறாங்களே. நான் திருப்பிட்டு கேட்கிறோம், இல்ல வருஷம் கொடுத்தா கூட லேட்டா தான் காலியாகும், மாசம் கொடுத்தா தான் சீக்கிரம் காலியாகும், அதனால மாசம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இது தருகிறது என்று நம்ம ஆர்குமெண்ட் பண்ணினால் அவங்க கேட்பாங்க மாசம் நீங்க இருக்குதான்னு கேட்பாங்க. நீங்க திருப்பி கேட்கணும் வருஷம் இருக்குதான்னு கேளுங்க. நீங்க திருப்பி என்ன கேட்கணும்னு கேட்டா வருஷம் நீங்க இருக்குதா? பாயிண்ட் மூணாச்சா? நாலாவது பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், இந்த ஹதீஸ் உங்கள்ட்ட சொல்வார்களே, ஆனால் அனாதை சொத்துங்கிற ஹதீஸ் சொன்னா மட்டும் பத்தாது, ஆய்வு வேணும், சிந்திக்கணும், அதுல உள்ள விஷயங்களுக்கு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் இருக்கணும். அது மாதிரி இருந்தா தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மூணாவது நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, இப்ப அனாதை சொத்தை நீங்க வியாபாரத்துல யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா ஜக்காத்து திண்டு முடிச்சிரும் இருக்கு இந்த கருத்து. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்ல. நான் கேட்கிறேன், வியாபாரத்தில் போட்டா கன்ஃபார்மா உங்களுக்கு லாபம் கிடைக்குமோ? வியாபாரத்தில் போட்டு நஷ்டம் திண்டு என்ன பண்ணுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வச்சு பார்த்தா ஜக்காத்து கொடுக்காம வச்சு இருந்தீங்கன்னா ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சிரும். வியாபாரத்தில் போட்டீங்கன்னு வைங்க, அழியவே செய்யாதுன்னா வியாபாரத்தில் போட்டா கன்ஃபார்மா 100%. வியாபாரத்தில் போட்டு யூஸ் பண்ணா கூட தான் நஷ்டமாயிரும். ஜக்காத்து திங்கிறதை விட வேகமா நஷ்டமாகிவிடும். ஆயிருமா இல்லையா? இது ஒரு பாயிண்ட். அதனால ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய வார்த்தையே இல்ல, தத்துவம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற தத்துவமாக இது தெரியல. இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு மனிதனுடைய சொத்தை நாம் ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு வியாபாரத்திலேயோ வேற எதிலேயோ போடுவதாக இருந்தால் அவனுடைய சம்மதம் வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். என் வீட்டு சொத்தை நான் உங்கள்ட்ட தந்து வச்சிருந்தால் அதை நீங்க வியாபாரத்திலேயோ வேற எதிலேயோ எடுத்து போடுவதாக இருந்தால் என்னோட அக்ரிமெண்ட் இருக்கணும், என்னுடைய சம்மதத்தை வாங்க வேண்டும். இஸ்லாத்துல சம்மதம் கொடுப்பதற்கு உள்ள பருவம் பருவ வயசு அடைஞ்சால்தான். மைனர் சம்மதம் கொடுக்க முடியாது. இந்த இந்திய சட்டப்படி உள்ள மைனர் இல்ல, இவங்க 18 வயசு மைனரும்பாங்க. இஸ்லாமிய சட்டப்படி பருவ வயசு புளு பாலிகா இருக்கு இல்லையா, அந்த புளு 15 வயசுன்னு வைங்களேன். 15 வயசுக்கு கீழே உள்ளவனை தான் அனாதைன்னு சொல்லுவோம். 15 வயசுக்கு கீழே உள்ள பையனுடைய ஒரு சொத்தை எடுத்து நான் வியாபாரத்தில் போட்டு உனக்கும் எனக்கும் பங்குன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணனா
அது எப்படி எனக்கு ஹலால் ஆகும்? அவன் சொத்தை எடுத்து நான் எப்படி வியாபாரத்தில் போடலாம்? அவன் ஒத்துக்கணுமே, ஒத்துக்கிற ஒரு வயசு அவனுக்கு வரலையே. நீங்க பாதுகாத்து தூக்கி கையில கொடுக்கணுமா? நீங்க வியாபாரத்தில் போடுவீங்களா? இது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படைக்கு எதிராக இருக்கிறது. அனாத சொத்தை எடுத்து வியாபாரத்தில் போடுறது என்பது அது உங்களுக்கு அனுமதியே கிடையாது. குழந்தைகளுடைய சொத்துக்களை அவர்கள் பருவம் அடைகிற வரைக்கும் பாதுகாத்து நீங்க ஒப்படைக்க வேண்டுமே தவிர, நீங்கள் வியாபாரத்தில் போட்டு நான் உனக்கு நல்லது செய்ய நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் விரும்புறானா இல்லையா, அந்த வியாபாரம் ஒத்துக்குருவானா ஒத்துக்கிற மாட்டானா, அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதெல்லாம் அவன் டிசைட் பண்ண வேண்டும். நீங்கள் அதை பண்ண முடியாது. உங்களுக்கு அதிகாரம் யார் தருவா? அப்ப இது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிராக இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. அனாதை சொத்தை நீங்க வியாபாரத்தில் பண்ணக்கூடாது. அது போக இந்த வாசலை திறந்து விட்டீங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் இந்த அனாதை சொத்தை மெயின்டைன் பண்றவங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? அனாதை விவரம் பருவ வயசு அடையும் போது, தம்பி உன் சொத்தை உங்க அத்தா 1 லட்சம் ரூபாய் தந்துட்டு போனாரு, நான் உனக்கு நல்லது செய்யறதுக்கா வியாபாரத்தில் போட்டேன், எல்லாம் நஷ்டமா போச்சு, அதனால என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்ப குழந்தைகள் அனாதைகளை ஏமாத்துறதுக்கு தான் இந்த வாசல் உதவுமே தவிர உதவாது. அதனால ஜக்காத்து வருஷ வருஷம் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை ஒரு ஆதாரமா காட்டினார்களே, ஆனால் இதை விட ஒரு அறியாமை எதுவுமே இருக்க முடியாது. இதை வைத்துக் கொண்டு வருஷ வருஷம் ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா நம்ம நகைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. மார்க்கத்தை பற்றி ஆய்வு இருக்கக்கூடிய யாருமே ஹதீசுகளை எப்படி அணுகணுங்கிறது இஸ்லாமிய மற்ற அடிப்படையில் தெரியணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்க முடியாது என்பதுதான் உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில். அடுத்தது அந்த சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதுக்கு மறுபடி கொடுக்க வேண்டியது இல்லை, அதுக்கு அப்புறம் வரக்கூடியதான் கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதை வச்சு அவர் கேட்கிறாரு, நீங்கள் இப்படி செய்யறது மக்களுக்கு வறுமையை பற்றி பயங்காட்டி கொடுக்கக்கூடியவர்களை தடுத்து அதை கெடுக்கிறதுக்கு தான் இதை செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிரச்சாரம் பண்ற இடத்துல அந்த மக்கள் கேட்கிறாங்கிற ஒரு கருத்துல 2வது கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு தடவை தான் ஒரு பொருள் கொடுக்கணும், ஒரு தடவை 1 லட்சம் ரூபாய் இருக்கு கொடுத்துட்டோமா, அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் இருக்குதா, அதுக்கு அதுக்கு மேல என்ன வரும் அது கொடுத்தா போதும்னு சொல்றீங்கல்ல. இது நீங்க பணக்காரங்களுக்கு ஒரு செலவு காட்டுவதற்காக வேண்டியும் இன்ன பிற நோக்கத்துக்காக வேண்டியும் சொல்றீங்களே தவிர இதுல ஒரு நன்மை இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இது சைத்தானுடைய வேலை அந்த மாற்று கருத்துடையவர்கள் சொல்றாங்களாம். இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில சைத்தானுடைய வேலைகளை நம்ம சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது. எது சைத்தான்கள் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்க இதை எடுத்து உங்கள்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னு கேட்டா, ஹனபி மதஹப் தானே இந்தியாவில் ஜாஸ்தியா இருக்கிறது, அதை வக்காலத்து வாங்கக்கூடியவர்களை தான் நீங்களும் சந்தித்திருப்பீர்கள். அவர்கள் தான் உங்கள்ட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்டும் இருப்பார்கள். ஹனபி மதஹபுடைய சட்டம் என்ன இருக்கு தெரியுமா? வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்ட்டாங்களா? சரி சொல்லிவிட்டு இப்ப உதாரணமா நான் ஜனவரி மாசம் எனக்கு ஒரு பணம் கிடைக்குது, ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு பணம் கிடைச்சா அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு நான் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அவங்க சட்டப்படி, மதுஹப் சட்டப்படி வருஷ வருஷம் கொடுக்கணும்ல. இந்த ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா நான் என்ன செய்யணும் கேட்டா, அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரும் பொழுது ஜனவரி வேணாம் பிறை கணக்கு வச்சுக்கிறோம், முஹர்ரம் பிறை 1ல என்ன அதான் கணக்கு வருஷம்ங்கிறது 10 நாள் வித்தியாசம் இருக்கு. சூரிய ஆண்டுக்கும் சந்திர ஆண்டுக்கும் 10 நாள் வித்தியாசம் இருக்கு. நம்ம சந்திர ஆண்டு 355 நாள் வரும், சூரிய ஆண்டு 365 நாள் வந்துடும். அதனால பிறை கணக்கு வச்சுக்கிறோம். முஹர்ரம் பிறை 1ல் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இதுக்கு நான் எப்ப நான் ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்டா, அடுத்த வருஷம் முஹர்ரம் பிறை 1ல கொடுக்கணும், வருஷ வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி மதுஹபுடைய நூல்கள் வருஷ வருஷம் கொடுக்க வேண்டிய என்பவர்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, முஹர்ரத்துக்கு முந்தின மாசம் இருக்குல்ல துல்ஹஜ்ஜி, அதாவது கடைசி 12வது மாசம், முஹர்ரம் 1வது மாசம், துல்ஹஜ்ஜி 12வது மாசம், இப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதிரி. அப்ப இந்த துல்ஹஜ்ஜி மாசம் என்ன செய்யணுமா, பிற 25, 26, 27, 28 வரும் பொழுது தங்கள்கிட்ட உள்ள அந்த 10 லட்சம் ரூபாய மகனுக்கு கொடுத்துடணுமா, அல்லது பொண்டாட்டிக்கு அன்பளிப்பா கொடுத்துடணுமா. கொடுத்த உடனே என் 1 வருஷம் இருக்கலையா, எதுல இருக்கு இதெல்லாம்? ஹனபி மதுஹப்ல. ஆதாரத்தை நான் சொல்றேன். ஹனபி மதுஹப்ல சைத்தான் எப்படி எல்லாம் வழிகெடுக்கிறான்னு பாருங்க. மதுஹப்ங்கிற பேர்ல ஜக்காத் அறவே கொடுக்காமல் இருப்பதற்கு வழி சொல்லி தர்றாங்க. வருஷ வருஷம்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, வருஷ வருஷம் கொடுக்கணும், ஆனால் நீங்க கொடுக்க தேவையில்லை. எப்படி தேவையில்லை? முஹர்ரம் மாசம் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சுல, துல்ஹஜ் 25ல என்ன செய்யணும், பொண்டாட்டி உனக்கு தந்துட்டேன்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா மறுபடியும் வாங்கிக்கணும்.
கொடுத்துட்டேன்ல, அன்பளிப்பு தந்துட்டேன். கொடுத்த அன்பளிப்பு வாங்கினா நாய்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகி சும்ம யஊது. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறவன் வாந்தி எடுத்துட்டு திங்கிற நாய்க்கு சமமானவங்கிறாங்க. இவங்க அது செய்யலாங்கிறாங்க. கொடுத்து பொண்டாட்டிக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு 25க்கு 26க்கு கொடுக்கணும் என்று திருப்பி தான் வாங்கிக்கணுமா. திருப்பி தான் வாங்கினா அந்த ஒரு நாள் கொடுத்தோம்ல, கொடுத்தவன நம்முடைய அந்த உரிமை அதுல இருந்து எடுபட்டுருச்சான். இப்ப பிற 26 துல்ஹஜ் 26ல நான் ரிட்டர்ன் வாங்குறேன்ல, இதுல இருந்து ஒரு வருஷம் கணக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஜக்காத் எப்ப நான் கொடுக்கணும்? இந்த துல்ஹஜ் 26ல இருந்து அடுத்த துல்ஹஜ் 26 வருமே, அப்பதான் ஜக்காத். 2 வருஷம் ஓடி போயிருமா, அடுத்த துல்ஹஜ் 26 வருது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? 20லயே பொண்டாட்டி கொடுத்துடணும். அடுத்த வருஷம் துல்ஹஜ் 20 வரும்போது என்ன செய்யணும்? பொண்டாட்டிட்ட கொடுத்தவன என்கிட்ட ஒரு வருஷம் இருக்கலையே, ஜக்காத்து கேட்டு வந்தா என்கிட்ட இல்லையே, என்கிட்ட 355 நாள் தானே இருந்துச்சு, 360 நாள் 350 நாள் தானே என்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த அவளுக்குள்ள கொடுத்துட்டேன் அப்படின்ற வேண்டியது. அடுத்த நாள் திருப்பி வாங்கிக்கிற வேண்டியது. வாங்கினோட கேட்டா இன்னைக்கு தானே எனக்கு வந்துச்சுன்றலாம். அப்படி சொல்லலாமா? மதுரை கிதாப்புல என்ன சொல்றாங்க? இன்னைக்கு தானே போய் எனக்கு வந்துச்சு, நேற்று அவகாசம் இன்னைக்கு தானே எனக்கு தந்திருக்கிறாங்க, இன்னைக்கு தான் நான் உடமையால, நீ அடுத்த வருஷம் வந்து கேட்டு அப்படின்ற வேண்டியது. இப்படியே காலமெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தடவை கூட ஜக்காத்து கொடுக்காம கடமையாவதுக்கு முன்னாடி மாத்தி விட்டுட்டே இருக்கணுமா. ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பா கொடுக்கணும், பொண்டாட்டி கொடுக்கணும், கொடுத்து திருப்பி வாங்கிக்கணும், கொடுத்து வாங்கிக்கணுமா. இது எங்க இருக்குன்னு கேட்டா, ஹாதிஹில் மஸ்அலத்து மின் ஹியல் இஸ்காத்தி ஜகாத், இது ஜகாத்தை வீழ்த்துவதற்கு ஏமாத்துறதுக்குரிய தந்திரம். கிதாபுல எப்படி தந்திரம் கேட்டா, யஹபன் நிசாப கபுலல் ஹவுலி பி யௌமின், ஒரு வருஷம் முடிவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உதாரணமாக அதை அன்பளிப்பாக கொடுத்து விட வேண்டும். ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் போதும்ல. 355 நாள் ஒரு வருஷம், 354 நாள் முடிஞ்சிருக்குது. 54வது நாள் கூப்பிட்டு என்ன செஞ்சிடணுமா? பொண்டாட்டி கொடுத்துடணுமா. ஒரு வருஷம் என்கிட்ட இல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கம்மியா தான் இது என் கையில இருந்துச்சு, நான் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, அடுத்த நாள் திருப்பி வாங்கிக்கணும். இப்ப புதுசா ஒரு வருஷம் ஆரம்பிக்கும். நம்மளோட போயிடுச்சுல, பொண்டாட்டி நமக்கு அன்பளிப்பு தருவாங்களா? அது சொல்றாங்க பாருங்களேன். சும்மா எர்ஜூ ஃபீ ஹிபத்திஹி, கொடுத்த ஹிபத்தை திருப்பி வாங்கிக்கிறேன்னு பாத தமாமில் ஹவுலி, ஒரு வருஷம் முடிகிற நேரத்தில் என்ன செய்யணும்? திருப்பி வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி, இது எங்க இருக்குன்னு கேட்டா ரத்துல் முக்தார்ல இருக்குது. அதே மாதிரி பஹ்ருர் ராயிக் முக்கியமான கிதாப், அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, வலவ் வஹபன் நிசாப, அது ஜக்காத்துக்கு உரிய கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அன்பளிப்பு கொடுத்து விட்டு சும்மஸ்தபாத இல்ல அது சும்மஸ்தபாத மாலன் ஃபி ஹிலாலில் ஹவுலி, வருஷத்துக்கு இடையில புதுசா கொஞ்சம் அவனுக்கு சொத்து கிடைத்து சும்மரஜா ஃபில் ஹிபத்தி, அன்பளிப்பு கொடுத்து திருப்பி வாங்கிக்கின்றானால் எஸ்தானிஃபுல் ஹவுல, வருஷத்தை ஸ்டார்டிங்ல இருந்து துவக்குவான், ஆரம்பத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஜக்காத்து கடமையாவதற்கு முன்னாடி அதை தப்பிக்கிறதுக்குரிய தந்திரங்களில் உள்ளதாகும் இதுன்னு சொல்லி தர்றாங்க. எதுல சொல்லி தர்றாங்க? அதாவது நம்ம வருஷம் கொடுக்கணுமா, ஒரு பொருளுக்கு திருப்பி கொடுக்கணுமா, ஒரு டைம் கொடுக்கணுமான்னு வாதம் பண்ணுவதாக இருந்தால் குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை எடுத்து காட்டணும். இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஆதாரத்தை எடுத்து காட்டி பேசணும். அதை விட்டு அது நீங்க பணக்காரனுக்கு உதவி செய்றீங்க, பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா நம்ம அவர்கள்ட்ட உதவி பெறுவதற்காக அப்படி சொல்றோம்னு சொன்னா, வருஷம் கொடுனா தானே நிறைய அள்ளிட்டு வரலாம். அவன்கிட்ட வருஷம் கொடுன்னு சொன்னா தானங்க நம்ம வருஷம் போய் கையேந்தலாம். ஒரு தடவை கொடுன்னு சொன்னா நம்ம என்ன லாபம் இருக்குது? ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? செல்வந்தர்களுக்கு இவங்க அறிஞ்சிருக்கலாம். யாரு இந்த மாதிரி எழுதின நூல்கள் மதுஹப் சட்டமா, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, இதான் அழுகரா, இதான் சரியா, இப்படிதான் செய்யலாமா, இது செல்லுமா, இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதோட கேடு கெட்டதா இருக்குது. இவர்கள் எல்லாம் சைத்தானுடைய தூண்டுதல்ல செஞ்சதா சொல்ல முடியுமா? சொல்லிடுவீங்களா? அப்படி கேட்கணும். நீங்க உங்கள்ட்ட கேட்டார்களே, ஆனால் என்ன செய்யணும்? ஏங்க இவ்வளவு டேஞ்சரா சொல்லி வச்சுக்கிறாங்களேங்க, இது என்னங்க அநியாயமா இருக்குது, அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு வழி சொல்லி தர்றாங்களேங்க, இது அறவே ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாங்களே, அதை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அதை இமாம்கள் என்றும் பெரியார்கள் என்றும் அது தேவையான வழிமுறை என்றும் மதிக்கக்கூடியவர்கள் இதை பேசினாங்க என்று சொன்னா என்னன்னு விளங்கிக்கிறங்க. அதை விட வேடிக்கை தெரியுமா? இப்ப உதாரணமா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்துங்கிறது நஸ் இருக்கு. நஸ்னா தெளிவான சான்று இருக்குது, குர்ஆன்லயும் இருக்கிறது, ஹதீஸ்லயும் இருக்கிறது. தங்கத்துக்கு ஜக்காத்து உண்டு, வெள்ளிக்கு ஜக்காத்து உண்டுங்கிறது டவுட்டே கிடையாது. இப்ப
ஷாஃபி மதுஹப்ல இருக்காங்க இவங்கள, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கத்துக்கு ஜக்காத்து, தங்க நகைக்கு ஜக்காத்து இல்லையா. இது ஹனபி மதுஹப்ல ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு அழகான தந்திரம் சொல்லி தந்துடுறாங்க. ஷாஃபி மதுஹப்ல என்ன பண்றாங்க தெரியுமா? 10 லட்ச ரூபாய் பணம் வச்சுக்கிறியா, ஒரு வருஷம் ஆக போகுதா, நகை செஞ்சிரு. பாத்திமா ஜுவல்லர்ஸ்ல போய் 10 லட்சம் நகை வாங்கிட வேண்டியது. எப்ப? ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டீங்கன்னு வைங்கள, நகைக்கு ஜக்காத்து, நகையாக்கி ஜக்காத்து இல்லையா. தங்கம்ங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கு பேரா, ஒரு வடிவத்துக்கு பேரா? தங்கத்துக்கு ஜக்காத்துன்னு சொன்னா தங்கம்ங்கிறது ஒரு உலோகத்தின் பெயர். நீ தங்கத்துல கோலை வைத்திருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். தங்கத்துல கோலை வைக்க கூடாது, தங்கத்துல பயன்படுத்த கூடாது. உதாரணத்துக்காக சொல்றேன், தங்கத்துல டேபிள் வச்சுக்கிறியா, ஜக்காத்து கொடு. தங்கத்திலேயே வாட்சி கட்டிருக்கிறியா, ஜக்காத்து கொடு. தங்கத்திலேயே வீடு கட்டிருக்கிறியா, அது தங்கம் தானே, அது மெட்டீரியல் தானங்க. என்ன தங்கம் என்பது ஆபரணமா இருந்தா தங்கம் இல்ல, பிஸ்கட்டா இருந்தா தான் தங்கமா? தங்கங்கிறது ஒரு உலோகத்தின் பெயர். அந்த உலோகத்துக்கு ஜக்காத் என்று சொன்னால், அதை நீ என்ன வடிவமா ஆக்கினாலும் ஜக்காத் என்று சொன்னால் அது நியாயம், அது மக்களுக்கு யூஸ் ஆகும். ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க என்று அவங்க எழுதுறாங்க. அவங்க எல்லாம் என்ன இவ்வளவு அநியாயமா இருக்கையா, எல்லாரும் நகையை வாங்கி வச்சுட்டு ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஒரு வருஷம் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணுமா, நகையா இருந்தா ஜக்காத்து கிடையாது. அவங்க ஒரு தந்திரம் சொல்லி தந்தாங்கன்னு கேட்டா இவங்க ஒரு தந்திரம் சொல்லி தர்றாங்க. ஷாஃபியில நகைன்னு ஆக்கிட்டா சரியா, எல்லாத்துக்கும் 10 லட்சத்துக்கு செயினை வாங்கிட வேண்டியதான். 10 லட்சத்துக்கு வளையல், 10 லட்சத்துக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட வேண்டியது. என்னப்பா ஜக்காத்து எங்கப்பா? நகை இல்லையா? 10 லட்சம் வச்சிருந்தீங்க இல்லையா? நகை தானே வச்சுக்கிறேன், நகை கிடையாது. சரி போ. இது யாருடைய வேலை? இது யாருடைய தூண்டுதல்? இது என்ன வகையான ஆராய்ச்சி? இதை சைத்தான ஆளுக்குன்னு சொன்னீங்களா? சொல்ல முடியுமா உங்களால? அது மாத்திரம் இல்ல, அவர் கேட்கணும். நீங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும், இதெல்லாம் கேட்கணும். மாலிக் இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா? மாலிக் இமாம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நகைக்கு ஜக்காத் இல்லைன்ற ஒரு டோட்டலாவும் சொல்லக்கூடாது. ஆம்புளை சும்மா அவனுக்கு நகை செஞ்சு வச்சுக்கிட்டான்னா ஜக்காத் இல்ல, பொம்பளைக்கு நீயத்து வச்சுக்கிட்டானா ஜக்காத்து. ஜக்காத் இல்லையா? ஆம்புளை நகையை ஆம்பளை வச்சுக்கிற போனா நகையை வாங்க வேண்டியது எனக்குரிய ப்ராப்பர்ட்டி நினைத்து கொண்டானால் ஜக்காத் ஆயிருமா? அது மனைவிக்காக நான் வாங்கி வைத்திருக்கிறேன் சொல்லிக்கிட்டானே ஜக்காத் இல்லையா? அவங்க கொஞ்சம் சலுகை காட்டுறா. எப்படி? அப்ப வாங்கும்போது நீ சேர்த்து சொல்லி கொடுத்துட வேண்டியதானே? நகை வாங்க போகும்போது என்ன பண்ணீங்க, பொண்டாட்டிக்கு நினைச்சிட்டு வாங்கிட்டு போடா, இல்லாட்டி ஜக்காத்து கேட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இதெல்லாம் என்னங்கிற ஜக்காத்தையே டோட்டலா க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எழுதி வச்சுக்கிட்டு அது பெரிய சித்தாந்தம் சொல்லிக்கொண்டு அதை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஹதீஸை எடுத்து காட்டு, ஆதாரப்பூர்வமா பேசு, நிரூபிச்சு காட்டு என்று நாம சொல்லும் பொழுது இப்படிலாம் ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இது எங்க போய் முட்டிக்கிறேன்னு தெரியலையே. இது எவ்வளவு டேஞ்சர் பாத்தீங்களா? அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்குனது ஏழைகளுக்கு உதவுறதுக்கு. நீ பொண்டாட்டி கொடுத்து வருஷம் கடைசியில் மாத்திக்கன்னு சொன்னா ஏழைக்கு ஜக்காத்துன்னு ஒண்ணு இருக்குமா உலகத்துல? நான் கேட்கிறேன், உலகத்துல ஜக்காத்துன்னு ஒண்ணு இருக்குமா? இந்த நகையா இருந்தா ஜக்காத்து இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா எல்லாரும் நகையை வாங்கிட்டு அடுத்த நாள் வித்துட்டு போறான், நகையை வைக்கவே முடியாது. உடனே விற்கிற சாமா தானங்க. ஜக்காத்து 2% குறைய 1/2% குறைச்சு வித்துட்டு போயிடலாமே. விற்கும் போது வாங்கிட்டு அடுத்த நாளை கொண்டு கொடுத்து அதே விலைக்கு வாங்கி திருப்பி வாங்கிடுவாங்க. வேணும்னா இந்த பில்லு போட்டு காசை கேட்பாங்க, முடிஞ்சு வச்சுக்காத, எதுக்கு 2% கொடுக்கணும்? அப்ப இவர்கள் ஜக்காத்து கொடுக்காம இருக்க நகையாக்கி வச்சுக்க, ஜக்காத்து கொடுக்காம இருக்க பொண்டாட்டிக்கு அன்பளிப்பாக்கி கொடுத்துக்க என்றெல்லாம் கிறுக்குத்தனமான சட்டங்களை ஹதீஸுக்கு எதிராக, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக வகுத்து வைத்திருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் ஆதாரத்தோடு நம்ம கேட்கிறோம். வருஷம் என்ன வருஷம் ஆதாரம் கூட்டம், அதுதான் பேசும். அதனால இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் தப்புங்க. அதுல ஒரு வழிக்கு தெரியுமா, இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப புதுசா லேட்டஸ்டா உங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புதுசா இவங்க இந்த சிந்தனையில வந்தவர்கள் தானே ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும்ல. அந்த சிந்தனையின் தாக்கத்தில் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்கள்ட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பில்டிங், எவ்வளவு ரூபாய்க்கு? 10 கோடி ரூபாய்க்கு பில்டிங் நீங்க ஜக்காத்து கொடுக்க வேணாம், அதுல இருந்து ஒரு 3000 ரூபாய் வாடகை வரும்ல. 10 கோடி ரூபாய்க்கு என்ன வரும்? 3000 ரூபாய் 10,000 ரூபாய் வாடகை வரும். வீட்டு வாடகை கூட அதான் தர போறாங்க. வாடகை வருது, வாடகை கொடுங்க ஜக்காத்து, 3000 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா போதும். அப்ப என்ன அர்த்தம்? ரூபா வச்சுக்கிறவனுக்கு மெசேஜ் சொல்றாங்க, அடே 10 கோடி ரூபாய் கேஷா வச்சுக்கிறாத, ஜக்காத்து வாங்கிட்டு போடுவாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கி போடு, ஜக்காத்து கிடையாது. அதான அர்த்தம்? 10 கோடி ரூபாய் கேஷா வச்சிருந்தான்னு சொன்னா ஜக்காத்து கொடுக்கணுமா? இப்ப லேட்டஸ்ட் பத்துவாக்கள் 10 கோடி ரூபாய் ரொக்கமா வச்சிருந்தான்னு வைங்க,
உனக்கு வருமானம் வந்தாலும் சரி, அதுல லாபம் வந்தாலும் சரி, ஒன்னும் வராட்டாலும் சரி, நீ பூட்டி வச்சிருந்தாலும் சரி, நீ அதுக்கு ஜக்காத்து கொடுங்குறீங்க. நகையை வச்சிருக்கிறீங்க, தங்க பிஸ்கட் வச்சிருக்கிறீங்க, அதுல லாபம் வந்தாலும் சரி, லாபம் வராட்டாலும் சரி, அது வளர்ந்தாலும் சரி, வளராட்டாலும் சரி, அந்த டோட்டலுக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிறீங்க. அதுவே பில்டிங் ஆன மட்டும் பிடிக்க மாறுது. அவங்க நகையா மாத்திக்கிட்டு கொடுக்காதப்பான்னு சொல்லி தந்தா, இப்ப சொல்லி தர்றா, லேட்டஸ்டான சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா பில்டிங் ஜக்காத்து இல்ல. இப்ப பில்டிங் வாங்கி போட்டு போறேன், எல்லாம் என்ன செய்வான், கேஸ் வச்சுக்கிறவன்லாம் டே கேஸ் வச்சு ஜக்காத்து கேட்பாங்க. பில்டிங் வாங்கி போட்டேன்னு வை, 2000 ரூபாய் வருமானத்துக்கு கொடுத்தா போதும், 10 கோடி கொடுக்க தேவையில்லை, 20 கோடி கொடுக்க தேவையில்லை, மாலை இல்லையா? விளங்குதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா என்ன சொல்றேன்? அப்ப ஜக்காத்தை இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்லாம தாக்குற வழி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பொண்டாட்டி பேர்ல கொடுக்க சொன்னாங்க, இவங்க நகையை வைக்க சொன்னாங்க, இவங்க பில்டிங் வாங்கி போட்டு வருமானத்துக்கு தான் ஜக்காத்து. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியே நீ வசூல் பண்ணி எடு. எதுல இருக்கணுமா? அவர்களின் சொத்துக்களில் ஜக்காத்தை எடுங்கறான் அல்லாஹ். எதுல? அம்பால்னா சொத்து. ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா. அவர்களுடைய அம்பால் சொத்துக்கள்ல நீ என்ன செய்ய? ஜக்காத்தை வசூல் பண்ணு அல்லாஹ் சொல்றான். சொத்துக்கு தான் ஜக்காத்து, அதுல இருந்து வருமானம் அதுக்கும் ஜக்காத். நாம என்ன சொல்றோம் தெரியுமா? 10 கோடிக்கு உன்னிடத்துல சொத்து இருந்தால் 10 கோடிக்கும் ஒரு தடவையாவது கொடுக்க வேண்டும். ஒரு தடவை கொடுத்து ஆகணும். இன்னைக்கு கொஞ்சம் கொடு, நாளைக்கு கொஞ்சம் கொடு, இன்னைக்கு 1 கோடி கொடு, நாளைக்கு 1 கோடி கொடு, நீ உன் லைஃப்ல கொடுத்து ஆகணும். அது மாத்திரம் இல்ல, அதுல இருந்து வருமானம் வருது, அது தனி வருமானம், அதுக்கும் கணக்கு பண்ணி கொடு. 5000 ரூபாய் வருமானம் வருதா, 60000 ரூபாய் வருஷத்துக்கு வருதா, நிசாபுக்கு வந்துருச்சா, அல்ல 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதா, வாடகை 1 லட்சம் ரூபாய் கொடு, 10 கோடிக்கும் கொடு, வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கும் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்ல நியாயம் என்று கேட்டா ரெண்டும் சொத்து தான் அவனுக்கு. சொத்து என்பது ரூபா கேஸும் சொத்து தான், பேனா சொத்து தான், அவன் பயன்படுத்த காரு சொத்து தான், வீடு சொத்து தான், பங்களா சொத்து தான், பணம் சொத்து தான், எல்லாமே சொத்து தானே. சொத்துக்களில் அல்லாஹ் இருக்கு, வருமானத்தில் இருந்து எங்க சொல்றான்? ஜக்காத்துக்கு வருமானத்துக்கு என்ன சம்பந்தங்கிறான்? இப்ப தங்க நகை வச்சிருக்கான், வருமானம் வரதுல தங்க பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கான், அதுல என்ன வருமானம் வரும்? வருமானமே வராது. கொடு, வருமானம் வராட்டாலும் கொடுக்கணும். அப்ப ஜக்காத்துக்கு வருமானத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சாதாரண ஒரு அறிவு உள்ளவனுக்கு தெரியும். பில்டிங்குக்கு ஜக்காத்து இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. ஜக்காத்து கடமையான ஃபர்ல் இல்லையா? ஃபர்ல்ல விளையாடலாமா? ஃபர்லான ஒரு காரியத்தை அறவே இல்லாம ஆக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாத்தீங்களா? ஜக்காத்துங்கிறது சுன்னத்து மத்தெல்லாம் பரவாயில்லைங்க, ஜக்காத்துங்கிற கட்டாய கடமை. கட்டாய கடமை விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க என்னடாண்டா பொண்டாட்டி கொடுத்து கொடுக்காதங்கிறான், இவங்க என்ன நகையை வாங்கி கொடுத்து கொடுக்காதங்கிறான், இவன் என்னடாண்டா இப்ப பில்டிங் வாங்கி வச்சுட்டு கொடுக்காத ஜக்காத்தை கொடுக்காதங்கிறான். அப்ப கடமை விஷயத்துல இந்த மாதிரி சைத்தானிய சக்திகளுக்கு நம்ம கட்டுப்பட்டோன்னு வைங்க, அங்க அறுத்துவான்ல மறுமை நாள்ல. அல்லாஹ்வுடைய பாதை சேர்த்து வைத்துக் கொண்டு ஜக்காத்து கொடுக்கலன்னா என்ன செய்யும்? அந்த தங்கம் வெள்ளிய நெருப்புல காட்சி விழாப்புறத்திலையும் நெத்தியிலையும் சூடு போடுவான் அல்லாஹ். எதுக்கு? பில்டிங் வாங்கி வச்சுக்க ஜக்காத்து கொடுக்காதுன்னு சொல்றாங்களா அவங்களுக்கு, நகையை வாங்கி வச்சுக்க ஜக்காத்து கொடுக்காதுன்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேள்வி கூத்தாக்குறாங்களா அவங்களுக்கு, பொண்டாட்டிக்கு அன்பளிப்பு கொடுத்து நீ ஜக்காத்துல தப்பிச்சுக்கேங்கிறாங்களே அவங்களுக்கு, தப்பிச்சு கொண்டவங்களுக்கும் பத்துவா கொடுக்கிறவங்களுக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால் ஒரு பதில் அவங்களால சொல்ல இயலாது. கேட்கிறாங்கல்ல, என்ன நீங்க ஏதாவது கடுத்துப்பிட்டீங்க ஜக்காத்து வருஷத்துக்கு 10 கோடிக்கு சொத்துக்கு கொடுத்தாண்டா எங்க ஆகும் தெரியுமா? நீங்க வருஷம் 5000 ரூபாய் கொடுங்க ஏமாத்துறீங்கள, அதை தாண்டி வருமாக்கு இது. ஒவ்வொருவனும் தன்னுடைய சொத்துக்களுக்கு ஜக்காத்து கொடுத்தானேயானால் அதுல வரக்கூடிய ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் நீங்க ஏன் வருஷம் ஏமாத்துறீங்க? வருஷம் 2000 ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுப்பான். 2000 என்ன கொடுத்தோம்? 2000க்கு 2000 எவ்வளவு? 2000க்கு 2% தான், 50 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா என்ன என்னத்துக்கு உதவுங்கிறேன்? 10 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொத்துக்களுக்கு நம்ம இதை ஹலாலாக்கணும், இது தூய்மையாக்கணும் அப்படின்னு கொடுத்தான்னா அதனுடைய அமௌண்ட் ஒரு தடவை கொடுக்கட்டுமே, அது எங்க போய் நிக்கும்? எவ்வளவு பெரிய ஏழைகளுக்கு பயனுள்ளதா இருக்கு. நீ கொடு. அதான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, முதல்ல ஆதாரம் காட்டுங்க, அல்லது இது மாதிரி ரூல்ஸ் தனமா சொல்லாதீங்க அப்படின்ற நீங்க என்ன செய்யணும்? அந்த கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட எதிர் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்கள, அதோட சரியா போயிடும். அதுல இன்னொன்னு நான் சொல்றேன் என்ன தெரியுமா? அதாவது இது முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். என்ன விஷயம்னு கேட்டா, இது அபு ஹனீஃபா இமாமு, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான ஆட்களுடைய கருத்து.
என்ன கருத்துன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து 4 வருஷமா ஜக்காத்து கொடுக்கல, வருஷம் கொடுக்கணும் அனைவரும் எப்படி, இந்த வருஷம் கொடுக்க மாட்டேன்ட்டான். 10 லட்சம் ரூபாய் இருக்குது, இந்த வருஷமும் கொடுக்கல, அடுத்த வருஷமும் கொடுக்க மாட்டேன்ட்டான், அதுக்கு அடுத்த வருஷமும் கொடுக்க மாட்டேன்ட்டான். 4வது வருஷம் கொடுத்தான்னு சொன்னா கால அபு யூசுப் சொல்றாரு, அலைஹி ஜகாத்துஹா லி ஆமின் வாஹிதின் ஃபகத், ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா போதும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அதாவது வருஷம் கொடுக்கணும்னு சொன்னா வருஷம் வரி கட்டணும்னா 4 வருஷம் கழித்தா 4 வருஷம் வரி தானே கட்டணும். 4 வருஷம் நீ கொடுக்காம இருந்து விட்டால் ஒரு வருஷம் கொடுத்தா போதும். இதுதான் இறையச்சம் உள்ள தீர்ப்பா? வருஷம் கொடுக்கணும் என்பதுல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்து எப்படியா சொல்லுவாங்க? வருஷம் கொடுக்கணுமா, ஆனாலும் நீ வருஷம் கொடுக்காம இருக்கலாம்னு சொல்றாங்க. கொள்கை வருஷம் கொடுக்கணுங்கிறது. ஆனால் என்ன செய்யலாம், நீ நினைத்தால் கொடுக்காம இருக்கலாம். என்ன செய்யணும், கடனை தள்ளி போட்டுறணும். இந்த வருஷம் கொடுக்கல, பார்த்து அடுத்த வருஷம் கொடுக்கல, 5 வருஷம் கழிச்ச பிறகு என்ன செய்யணும், ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுத்தா போதும். 4 வருஷம் வருஷம் கொடுக்கணும். என்ன ஆச்சு, இப்ப வருஷம் கொடுக்கணும்னு சொன்ன தீர்ப்பு இப்ப என்ன ஆச்சுன்னா சடங்கு. வருஷம் கொடுக்கணுங்கிறது சடங்கு, இல்லாம ஆக்குறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, தந்திரம் சொல்லி தருவதற்குரிய சடங்கை தவிர நியாயம் கிடையாது. அதனால இந்த வாதம் வந்து சரியான வாதம் கிடையாது.